வணக்கம். சசிகலா வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அம்மாவோட ஆட்சிய திரும்பவும் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுகவ ஒருங்கிணைப்பேன்னு ஏற்கனவே சொன்னாங்க. ஆனா, எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கூட செய்தியாளர் சந்திப்பில பேசும்போது கூட, சசிகலா வந்து எந்த சூழ்நிலையிலும் கட்சிக்குள்ள சேர்க்க முடியாது அப்படிங்கிறதுல இருக்காரு. தெளிவா வந்து சசிகலா, ஓபிஎஸ் இவங்களெல்லாம் கட்சிக்குள்ள சேர்க்கக்கூடாது. அவங்கனால வந்து நமக்கு வந்து பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கிறாரு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, பாஜக மேலிடமும் வந்து இவங்கள கண்டுக்கிறதே இல்ல. இவங்க இல்லாம அதிமுக ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கூட இருந்தாலும், எடப்பாடி பழனிசாமி எனக்கு ஒண்ணும் வெற்றி ஒண்ணும் பெருசா வேணாம். ஏற்கனவே 10 தோல்வி, இது ஒரு 11 தோல்வியா நான் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா, அண்ணா நினைவிடத்தில கூட சசிகலா பேசும்போது கூட, என்னுடைய 39 ஆண்டுகால அரசியல் அனுபவங்களை எல்லாம் வச்சு திரும்பவும் அம்மாவோட ஆட்சிய கொண்டு வருவேன். பாருங்க எப்படிங்கிறத பாருங்க. அப்படிங்கிற மாரி பேசுனாங்க. எப்படி இவங்க பண்ண முடியும்? அதிமுகவுக்குள்ள இவங்க இல்ல. இவங்க என்ன தனிச்சு போட்டி போட போறாங்களா? தனிச்சு போட்டி போடுறதுக்கு இவங்க கட்சி ஆரம்பிக்க போறாங்களா? கட்சியும் ஆரம்பிக்கல, ஒண்ணும் செய்யல. இவங்க எப்படி பேசுறாங்க? அப்படிங்கிற மாரி கேள்வி இருந்தது. அத தாண்டி செய்தியாளர் சந்திப்புல பேசும்போது கூட, சில விஷயங்கள இன்னமும் சொன்னாங்க. எனக்கு வந்து நீங்க வேணா உண்மைய பாருங்களேன். அம்மாவோட தொண்டர்களும் சரி, புரட்சித் தலைவரோட தொண்டர்களும் சரி, எனக்கு ஆதரவா இருந்து நாங்க இருக்கிற இத வந்து வெற்றி பெற்று அம்மா ஆட்சிய நான் திரும்ப அமைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உருவாகும். அப்படின்னு சொல்லி ரொம்ப இதா பேசுனாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எப்படி இப்படி பேசுறாங்க? தன்னம்பிக்கையா பேசுறாங்களா? இல்ல சும்மா நம்மளும் செய்தியாளர் கேள்வி கேட்கறதுக்கு விட்டேத்தியா பேசிட்டு போயிருவோமா? அப்படிங்கிற மாரி இருந்தாங்க. திமுகவ கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. செய்தியாளர தாக்குன திமுக எம்எல்ஏ மணல்குவாரி எம்எல்ஏ அவர பழனியாண்டிய பத்தி பேசுனாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் திமுகவ அட்டாக் பண்ணி பேசுனாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட திமுக இவ்வளோ தூரம் அட்டாக் பண்ணி பேசலையே! அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் இருந்தது. இவங்க அரசியல்ல எப்படிடா வரப்போறாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி பலருக்குமே இருந்தது. இப்ப வந்து சசிகலா வந்து விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சிருச்சு. இப்ப டிடிவி தினகரன் வந்து விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தானே இருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில டிடிவி தினகரனோட விஜய் பேசல. என்ன காரணம்? திடீர்னு வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள போய் சேர்றாரு அப்படின்னா, எல்லாத்துக்கும் காரணம் சசிகலா தான். ஏற்கனவே சசிகலாவோட தீவிரமான ஆதரவாளர் செங்கோட்டையன். செங்கோட்டையன் என்னடா தாவேகா சைடு போயிட்டாரு. அவர் ஒரு சைடு திமுக சைடாவது போயிருக்கலாம். திமுக வந்து அவங்கள கூப்பிட்டுருக்கலாம். திமுகவும் அவங்க சேகர் பாபுலாம் பேச்சுவார்த்தை நடத்தினாரு. ஆனா, அதையும் மீறி அவர் தாவேகா சைடு போறாருன்னா என்ன விஷயம்? அப்படிங்கிற மாரி அவரு கொல்லிக்கட்டு எடுத்து அவர் முதுக அவரே சொரிஞ்சுக்கிட்டாரு. அப்படிங்கிற மாரிலாம் பேசினாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சசிகலாவோட ஏற்பாடு தான். செங்கோட்டையன் வந்து தாவேகா சைடு போனதே சசிகலா ஏற்பாடு தான். இப்ப சசிகலாவும் வந்து தாவேகா சைடுல போய் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. கூட்டணி வைக்கிறதுக்கு எப்படி கட்சி இருக்குது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா திராவிட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சிய அவருடைய தம்பி திவாகரன் வந்து வச்சிருக்கிறாரு. இந்த கட்சி பல வருஷங்களா சும்மா தான் கிடக்குது. அந்த கட்சிய இப்ப தூசி தட்டி, அந்த கட்சி மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சசிகலா வந்து விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து சசிகலா அனுபவம் உள்ளவங்க அவங்கெல்லாம் வந்து தாவேகா சைடு வராங்க அப்படின்னா, தாவேகாவுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஆனா, செங்கோட்டையன் ஏற்கனவே இருக்கிறாரு. அவரும் சசிகலாவோட ஆதரவாளர் தான். சசிகலா சொல்லி தான் அந்த சைடு போயிருக்கிறாரு. இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தையும் முடிச்சுட்டாங்க. சசிகலா வந்து அவங்களுடைய ஆதரவாளர்களோட வந்து இது தமிழ்நாடு ஃபுல்லா குறிப்பா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு டெல்டா மாவட்டங்கள்ல குறிப்பா ஆதரவாளர்கள் நெறைய இருக்கிறாங்க. அதேபோல தென் மாவட்டங்கள்லையும் இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சீட்டு குடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பணத்த இறைப்பாங்க. கண்டிப்பா வந்து அதிமுக திரும்பவும் வெற்றி பெறக்கூடாத முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இது எடப்பாடி பழனிசாமி செஞ்ச மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி பிரகாசமா இருக்குதா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரகாசமா தான் இருக்கு. இப்ப சசிகலா வந்து விஜயோட கூட்டணி வைக்கிறாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, தாவேகா ஒரு ஹைலைட் ஆவுது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. தேர்தலை சந்திக்கிறதுக்கும் சரி, தேர்தல்ல வர பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கும் சரி, சசிகலா மூலமா சமாளிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் விஜய்க்கும் வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கூட்டணி முடிவுகள்லாம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, சசிகலா ஒரு டீசென்ட்டான ஒரு தொகுதிகள வாங்கிட்டு, அவங்க வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள்லாம் நிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, இப்போ ராமதாஸ், பாமகவும் வந்து விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. விஜய் இது சம்பந்தமா வந்து அவர் கட்சி நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணியிருக்காரு. அந்த ஆலோசனையிலலாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இதெல்லாம் வந்து எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, வட மாவட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ராமதாஸுக்கு வந்து செல்வாக்கு இருக்கலாம். அத விட செல்வாக்கு நமக்கு இருக்கு. இன்னைக்கு பாமக அன்புமணி, பாமக ராமதாஸ் அப்படின்னு பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்ச பிறகு ராமதாஸுக்கு எவ்வளோ வாக்கு வங்கி இருக்குன்னு தெரியல. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, அவரோட நம்ம கூட்டணி வச்சோம்னா, பிற சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து நமக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு சப்போர்ட்டா அந்த வட மாவட்டங்கள்ல இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில
நம்ம ராமதாஸோட கூட்டணி வைக்கிறது நமக்கான ஒரு இழப்பீடாக பார்க்க முடியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அங்கே இருக்குது. நம்ம ராமதாஸ் கூட கூட்டணி வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் விஜய்க்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. விஜயும் அதை புரிஞ்சுட்டு ராமதாஸுக்கு வந்து பொறுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கிறாரு. வட மாவட்டங்களில் வந்து விஜய்க்கும் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறனால விஜய் வந்து ராமதாஸோட கூட்டணி வைக்கிறதுக்கு விருப்பம் தெரிவிக்கலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. இப்போ வந்து சசிகலா வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. கூட்டணி வைக்க போகிறாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை ஜரூராக நடக்குது. திவாகரன் தான் பேசுகிறாரு. செங்கோட்டையன் கூட சசிகலாவும் பேசுகிறாங்க. ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தொகுதியெல்லாம் ஒதுக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. தொகுதியெல்லாம் ஒதுக்கின பிறகு அதுக்கப்புறமா வந்து கூட்டணி முடிவெல்லாம் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கட்டும், அதுக்கப்புறம் சசிகலாவோட ஆட்டத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜய் சசிகலா காம்பினேஷன் எப்படி இருக்கும்? பார்க்கவே நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கட்சிக்காரங்கெல்லாம் சொல்கிறாங்க. கொஞ்சம் இறங்கி செயல்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதிமுகவுக்கு ஒரு சிம்ம சுப்பனமாக தான் இருக்கும் எல்லா இடங்கள்லையும். இப்போ செங்கோட்டையன் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் எப்படி ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொல்லி அதிமுககாரங்க கேட்குறாங்களா? கொங்கு பெல்ட்டில் சசிகலாவுக்கு ஆதரவு இருக்குது. இப்போ இவங்களோட கூட்டணி தான் வந்து ஓபிஎஸும் வைக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா பாஜகவும் கண்டுக்கல, இனிமேல் பாஜக சைடும் போக முடியாது. என்டிஏ கூட்டணியும் வந்து ஓபிஎஸ்க்கான முக்கியத்துவத்தை கொடுக்கல. அதே சமயத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி கேட்டை மூட்டேன், நீலாம் உள்ளே வராதா அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ்ஸை வந்து ஒருமையில் பேச ஆரம்பிக்கிறாரு. இவரும் கடைசி நேரத்தில் இறங்கி வந்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அப்படின்னு பேசுகிறாரு. அப்போயாவது மனசு இறங்குமான்னு பார்க்குறாரு. அந்த மனுஷன்ட்ட எப்படி இறக்க குணமே இல்லாத மனுஷன்ட்ட மனசு இறங்குமான்னு எப்படி பார்க்க முடியும்? அதெல்லாம் முடியவே முடியாது. எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவு எடுத்துட்டார். அவருக்கு என்னென்னா, அவர் நம்ம கையில் கட்சியை வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இனிமேல் புதுசாக நம்ம வந்து யாரோட அழுத்தம் கொடுத்தாலும் சரி, நம்ம வந்து கட்சிக்குள்ளே அவங்கள கொண்டு வந்தோம் அப்படின்னோம்னா நமக்கு பின்னாடி பிரச்சனை. இவங்கனால பிரச்சனை இல்லைனாலும் பாஜக இவங்கள வச்சு கேம் விளாடுவாங்க. திரும்பவும் இவங்க அவங்க பேச்சு கேட்பாங்க. அப்படி கேட்குறனால நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வரும். நிம்மதி இல்லாத தூக்கம் வரும். தூக்கமே வராது. நம்ம ஏன் இப்படிப்பட்டு நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கணும்? அது தேவையில்லைல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிட்டார். அதனால் வந்து இவங்களெல்லாம் சேர்க்கக்கூடாது. டிடிவி தினகரன் கூட்டணிக்குள்ளே இருக்கார் அப்படின்னாலும் அதிமுகவுக்கு சில கட்டுப்பாடுகளை வச்சுருக்கிறார். அவங்களோடலாம் பேசக்கூடாதுப்பா. அவர் உங்களோட ஃபோனை போட்டு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஃபோன் பேசுனீங்கனாலும் உங்கள் ஃபோனை வந்து நாங்கள் வந்து கண்காணிச்சுட்டு தான் இருக்கிறோம், யார் யாரோடலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கண்டிப்பாக எங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் தங்கம், நீங்கள்லாம் வந்து இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டி வச்சிருக்கிறாரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன் கூட அதிமுக பேச போகிறதில்ல. ஓபிஎஸ்க்கும் இடம் இல்லை, சசிகலாவுக்கும் இடம் இல்லை. அப்படின்னா அவங்க என்ன சும்மா அரசியலில் வந்து அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்களா? 39 வருஷ கால அனுபவமுள்ள ஒரு சசிகலா, சின்னம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனது எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் உங்களுடைய துரோகத்தை வந்து இப்போது இந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் வந்து யோசிப்பாங்களா, யோசிக்க மாட்டாங்களா? மக்கள் யோசிக்கவே வேணாம். சசிகலா ஒன்றும் யோக்கியம் இல்லைப்பா, எடப்பாடி பழனிசாமியும் யோக்கியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருந்தாலுமே அந்த துரோகத்தை வந்து செஞ்சார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்களால கன்வே பண்ண முடியும். மக்கள் மனசில் அந்த கன்வே பண்ணுறாங்களோ இல்லையோ, அதிமுக தொண்டர் மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு போகிற ஓட்டுகள் வந்து போகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம். சசிகலா, விஜய், ஓபிஎஸ் இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுடைய பதிவை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.